கோர்ட் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கும், அதுக்கெல்லாம் பதில் இருக்கா விஜய் கிட்ட? ஏன் விஜய் 7 மணி நேரம் லேட்டாக போனீங்கன்னு கேட்பாங்க. அப்போ கோர்ட்டில் சொல்லுவாங்க, மெலார்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இஸ் அ ரிப்பீட்டட் அஃபெண்டர், எப்பயுமே லேட்டாக வரும். அப்போ இதெல்லாம் அவங்க வந்து எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஆமாங்க, இவங்க சேர்த்து தப்பு பண்ண 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 இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம சட்ட ஒழுங்கு மீறத கொஞ்சம் கொஞ்சமா காவல்துறை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்தாங்க இவ்வளவு நாள். வேடிக்கை பார்த்தது இல்ல, அவங்க தரவு சேர்க்கிறாங்க, அவங்க வந்து எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. கோர்ட்டு முன்னாடி அரசியலோ இல்ல கோர்ட்டுக்கு முன்னாடி மக்கள் ஆதரவோ நீங்க பேச முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி எவிடன்ஸ் தான் நிற்கும். விஜயோட தொண்டர்கள் பைப்பு மேலே ஏறுறாங்களா, இபி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்களா, ஆமா இந்தாங்க போட்டோ. எல்லா இடத்துலயும் காவல்துறையில வந்து வீடியோ எடுத்தாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிராப்பு தலை போட்டுக்கின்னு இது காக்கி ஷூ போட்டாதான் போலீஸ்ன்னு கிடையாது. சாதாரணமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூட நிற்பாங்க தொண்டர் மாதிரி. எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அவ்வளோ செல் இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்ல போவோம். கரூர்ல பாருங்க, கரூரை விட்டுருங்க, திருச்சியில பாருங்க, நாகப்பட்டினத்துல பாருங்க. இவர் இதேதான். அதாவது எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். விஜய்க்கு இத்தனை நாள் அப்போ கட்டம் கட்டி இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. கட்டம் கட்டி குழி நோண்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவரு நம்ம வந்து அரசியல்ல வந்து நம்ம அப்படியே மேலே போயிடலான்னு சொல்லிட்டு போய் குழிக்குள்ள ஊந்துருக்கிறாரு. இப்போ குழியில விழுந்துட்டாருன்றீங்களா? பாவங்க விஜய். அரசியல்ல உண்மையிலே நான் வந்து இந்த நேரம் சொன்னேன்னா, விஜய் அவர்களோட தாவாக்க தொண்டர்களும் வந்து உண்மையிலே பாவம். அரசியல் தெரியாம அதில் பாதாளத்தில் போய் இப்போ மாட்டியிருக்கிறாங்க.